தோழர்களே, கடந்த 15/5/2024 அன்று கொல்லப்ப கவுண்டன்பட்டியிலே கிருஷ்ணகுமார் என்ற ஒரு கூலி தொழிலாளி அருந்ததி இளைஞர் மின்சாரத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வேலியில் மின்சாரத்தை பாய்ச்சி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இன்று 5ஆம் நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே இங்கு இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அனைவரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகொலைகளிலே உண்மைக்கு புறம்பாக மூடி மறைக்கும் விஷயத்தில் காவல்துறையினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். எனவே தம்பி கிருஷ்ணகுமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு இன்று 5ஆம் நாளாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த காத்திருப்பு போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். கிருஷ்ணகுமாருடைய மரணத்திற்கு காரணமான தோட்டத்து உரிமையாளர் பரிமளாவை கைது செய்யப்படவில்லை என்றால் நாளை காலை மிகப்பெரிய போராட்டம் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் என்பதை இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் படுகொலை ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த படுகொலைகளே இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த எண்டபுலி புதுப்பட்டி அருகே பைபாஸ் சாலையில் ஒரு விபத்து நடந்ததாக, அங்கே ஒரு விபத்து நடந்த இடத்தில் சதீஷ் என்ற ஒரு இளம் வயது இளைஞர் 22-23 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் விபத்து நடந்ததாக காவல்துறையினர் சொல்லுகின்றனர். ஆனால் அந்த விபத்து நடந்த விஷயத்திலே பார்க்கும் பொழுது முதல் தகவல் அறிக்கையில் புகார் கொடுக்கப்பட்ட விஜயகுமார் என்ற இறந்தவருடைய தம்பி அவரிடம் புகார் எழுதி காவல்துறையினர் வாங்கியுள்ளார்கள். அந்த வாங்கப்பட்ட விஷயத்திலே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் கூட பிரேதத்தை நாங்கள் கண்ணாக பார்த்தோம் என்று சொல்லி ஒரு தவறுதலாக ஒரு வார்த்தையை சேர்த்து அந்த நபரிடம் கையெழுத்து வாங்கி முதல் தகவலுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயமாகும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.